செவ்வாய்க்கிழமை வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியிலே இரண்டாவது நேர்காணல் பகுதியோடு இந்த வழி நாங்கள் இணைந்திருக்கின்றோம். இந்த இரண்டாவது நேர்காணல் பகுதி திரையுலகு தொடர்பான ஒரு சிறப்பு நேர்காணல் பகுதியாக காத்திருக்கின்றது. விசேடமாக நம் நாட்டின் திரையுலகம் என்று சொன்னால் யாருமே ஏற்றுக்கொள்கின்ற மறுக்க முடியாத ஒரு திரைப்பக்கம்தான் ஈழத்து சினிமா. ஆகவே இந்த ஈழத்து சினிமா பக்கம் தன்னுடைய மிகப்பெரிய ஒரு அர்ப்பணிப்பினை வழங்கி கொண்டிருக்கின்ற நீண்ட காலமாக குறுந்திரைப்படம், முழுநீள திரைப்படம் என பல திரைப்படங்களை இயக்கி அதனூடாக பல விருதுகளையும் பெற்று, விருதுகள் மாத்திரமல்ல மக்களுடைய மனதிலே தனி அடையாளத்தை பெற்றுக்கொண்ட நம் நாட்டு இயக்குனர் ஆனந்த ராமன் அவர்களை இந்த வழி நாங்கள் நேர்காண காத்திருக்கின்றோம். அவரை பணிவன்போடு கழகத்துக்கு வரவேற்கின்றோம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நல்ல சுகம். நீங்கள் பல திரைப்படங்கள் என்று பார்க்கின்ற பொழுது குறுந்திரைப்படத்தை நாங்கள் முதலிலே பேசி அதன் பின்னதாக முழுநீள திரைப்படத்துக்குள்ளே நாங்கள் வரலாம். கிட்டத்தட்ட ஒரு 8 திரைப்படங்கள் மட்டிலே நீங்கள் இயக்கி திரையிட்டு, அதிலும் அனைத்து திரைப்படங்களுமே விருதுக்குரிய ஒரு திரைப்படங்களாக, புகழ்பெற்ற திரைப்படங்களாக மாறியிருப்பதை நாங்கள் நினைப்படுத்தியாக்க வேண்டும். அனைத்து திரைப்படங்களும் விருதுக்குரிய திரைப்படங்களாக பெயரிடப்பட்டிருக்கின்றது என்று சொன்னால், அந்த திரைப்படங்களுக்குள் ஏதோ ஒரு விடயம் பேசிக்கொண்டே இருக்கிறது என்பதை, தொடர்ச்சியாக பேசிக்கொண்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. என்ன விஷயம்? அந்த ஸ்டைல், மற்றது எடுத்துக்கொண்ட டாபிக், மற்றது என்ன இந்த திரைத்துறைக்குள்ளே கொண்டு என்ன ஞானதாஸ் காசிநாதர் போன்றவர்களோட அந்த ஐடியாலஜி, அடையாளம், அதை தொடர்ந்து அதோடையே பயணித்தபடியாக எல்லா படங்களும் கட்டாயம் அதை பற்றி பேச வேண்டிய கருத்துக்களை அதை வழி கொண்டு வந்தபடியாக அனைத்துமே அநேகமாக விருதுகளுக்காக முன்மொழியப்பட்டு விருதுகளும் வென்ற படங்களாக இருக்கிறது. இப்பொழுது முழுநீள திரைப்படம் பற்றி பார்க்கின்ற பொழுது, விசேடமாக இந்த தென்னிந்திய திரைப்படங்கள் பற்றி பார்க்கின்ற பொழுது, இயக்குனர் பாலா அவருடைய திரைப்படம் ஒரு வகையான கள அம்சங்களோடும் கதை அம்சங்களோடும் பயணிக்கும். இயக்குனர் சங்கருடையதும் அப்படித்தான். இப்படி ஒவ்வொருவருடைய மிஸ்கினாக இருக்கலாம், அல்லது ஒவ்வொருடைய கதை போக்கும் கள அமைப்பும் ஒரு வகையான ஒரு தனி அடையாளத்தை கொண்டு வரும். வெற்றிமாறன் போன்றவர்கள். நம்முடைய ஆனந்த ராமன் என்று சொன்னால் அதில் நாங்கள் காணுகின்ற ஒரு தனி அடையாளம் எதுவாக இருக்கிறது? இடம் சார்ந்து எங்களோட அடையாளங்களோட எங்களோட வழிகளை, எங்களோட சந்தோஷங்களை, எங்களோட இழப்புகளை சொல்லுகின்ற அந்த ஸ்டைல், அதாவது சொல்கிறேன் அப்படின்னா என்னுடைய அந்த பாணி தான் சிறப்பாக இருக்கின்றது என்று நான் மட்டுமில்லை, என்னோட சேர்ந்து வேலை செய்வர்கள் அல்லது என்னுடைய பார்வையாளர்கள் கூட அப்படித்தான் சொல்லுவார்கள். நீங்கள் திருகோணமலையை பிறப்பிடமாக கொண்டு வருவோம், அப்படித்தானே? மன்னார் பிறப்பிடம், திருகோணமலை வசிப்பிடம். மன்னார், திருகோணமலை இரண்டுமே யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட நிலங்கள் என்று சொல்லலாம். யுத்தத்தில், அந்த யுத்த காலப்பகுதியில் நீங்கள் வாழ்ந்த அனுபவமோ என்னவோ தெரியவில்லை, அந்த யுத்தத்தின் ரணங்கள் திரை பக்கமும் காணக்கூடியதாக இருக்கிறது என்று நான் கருதுகிறேன். உங்களுடைய கருத்து எப்படி? நான் 15 வயசுலேயே நான் வீட்டை விட்டு வெளியே போனால்தான் அவனுடைய படிப்பு மதம் விடுபட்டு போய் இடம்பெயர்ந்து வடகிழக்கில் எல்லா இடமுமே இருந்து ஒரு 5 பாடசாலைக்கு மேலே பள்ளிக்கூடத்தில் படிக்க வேண்டிய நிலப்பாடு ஏற்பட்டு, நீங்கள் சொன்ன மாதிரி ஒவ்வொரு நிகழ்வுகளையும் கண்ணால் பார்க்கக்கூடிய மாதிரியான வாய்ப்பும் அதன் வழிகளை உணரக்கூடிய தன்மைகளும் எனக்கு கூட கிடைச்சிருந்தது. ஒரு பக்கம் அது துரதிர்ஷ்டமாக இருந்தாலும் பின்பகுதியில் நான் அதை கலைகள் கூடாக நான் அதை வெளிப்படுத்துகிறேன்றதுக்கு அந்த அனுபவங்கள் எனக்கு அப்போ வழியாக இருந்தாலும் அது பிறகு எனக்கு ஒரு அனுபவம் சார்ந்த ஒரு கற்கையை தந்து அதனூடாக நான் இதுகளை பற்றி பேச வேண்டிய நிலைப்பாட்டுக்கு தள்ளப்பட்டு இதனுடைய தார்மீக கடமையாக நினைத்து நான் அதை செய்து கொண்டு வருகிறேன். நீங்கள் இயக்கிய குறும் திரைப்படங்களுள் நைஃப், அதே போல் டிக்கெட் ப்ளீஸ் ஆகிய 2 குறும் திரைப்படங்கள் அதிக பேசும் பொருளாக மாறியது, அதிகமாக மக்கள் மனதிலும் வரவேற்பு பெற்றது, அதே போல் விருதுகளிலும் ஒரு தனித்துவத்தை பெற்றதாக நான் பார்க்கின்றேன். என்ன காரணம்? 2 திரைப்படங்கள் மாத்திரம் ஒரு தனி அடையாளம் பெறுவது, தனி சிறப்பு பெறுவதற்கு என்ன காரணம்? 2 படமுமே நைஃப்ஸ் என்ற படம் 2010ஆம் ஆண்டு பொன்சுவான்னு சொல்லி ஒரு திரைப்பட விழா, குறுந்திரைப்பட விழாவில் சிறந்த படமாக தெரிவு செய்யப்பட்டது 2010ஆம் ஆண்டு. 2015ஆம் ஆண்டு டிக்கெட் ப்ளீஸ் கொலம்போ இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலினுடைய சிறந்த திரைப்படம். இப்போ நாங்கள் எங்கள் படங்களை நாங்கள் ஜட்ஜ் பண்ணுறோம்னா, உண்மையாகவே சிறந்த படம் தானான்றதை நாங்கள் ஜட்ஜ் பண்ணுறோம்னா,
எங்களோட போட்டிக்கு வர மற்ற படங்கள் திரைப்படங்களை பற்றி அதை நாங்கள் அதை வச்சுக்கொண்டு தான் உண்மையாக இந்த படத்துக்கான விருது எனக்கு சரியாக கிடைத்திருக்கிறதான்ற பற்றி யோசிக்கிறப்ப இப்போ சிங்கள மொழி குறுந்திரைப்படங்களும் 200க்கு மேற்பட்டு வரும். அது மாதிரி எங்கிட்ட ஒரு 30 படங்கள் வரும். அதுக்குள்ளே ஒரு பெஸ்ட் ஃபிலிம் என்ற அவார்ட் வாங்கிக்கல அந்த விருதை நாங்கள் பெருமையாக நினைச்சு கொள்ளக்கூடியமாக இருக்கும். நான் எல்லா விருது போட்டிகளுக்கும் அனுப்புறதில்லை. இப்படியான சவால்களோடு வர போட்டிகளுக்கு தான் படத்தை அனுப்புகிறேன். அதனால தான் நான் அதை வச்சுக்கிறேன். இப்போ டிக்கெட் ப்ரைஸுக்கு எனக்கு விருது கொடுக்கல நான் உண்மையாக கேட்டது எனக்கு தான் ஏன் தாரீங்கன்னு சொல்லி. ஏனென்றால் அதோட 5 படம் இருக்குது. எனக்கு தெரியவே இந்த படத்தோட போட்டிக்கு பயங்கர டஃப்பாக கொடுக்குறதுக்கு 5 படம் இருந்தது. இப்போ அந்த 5 படத்துக்குள்ளே இவங்க எங்கிட்ட படத்தை செலக்ட் பண்ணுறதுன்றது அது எங்கிட்ட பாணி எங்கிட்ட அடையாளம் இல்லை இந்த ஸ்டைலில் சொல்ல பெண்ண படத்தை பார்த்துட்டு இதே மாதிரி சொல்லுவாங்க ரமணண்ட படம்ன்றது நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குமென்னு சொல்லுவாங்க. அதே போல் இந்த திரைப்படங்கள் பற்றி பார்க்கின்ற பொழுது இந்த திரைப்படங்களுடைய விஷ்ணுமக்கூர் திரைப்படமாக இருக்கலாம் அதனுடைய பெயர்கள் ஆங்கிலத்தோடு கலந்ததாக, அதே போல் உங்களோடு பணியாற்றுகின்ற ஏனைய கலைஞர்கள் சகோதர சிங்கள மொழியை சேர்ந்தவர்களாக இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அதாவது ஒரு கூட்டு முயற்சியாக அல்லது கலைத்துறையில் இப்படிதான் பயணிக்க வேண்டும் என்பதற்கான ஒரு எடுத்துக்காட்டாக இருப்பதாக காணக்கூடியதாக இருக்கின்றது. இந்த பயணம் உங்களுக்கு எப்படி அமைகிறது? இல்லை 2 விஷயத்தில் நான் மென்ஷன். ஒன்று திரைப்பட செயற்பாட்டாளர் ஞானதாஸ் காசிநாதன், மற்றது அனுமராஜ கருணா. இவங்க 2 பேரும் ஒரு எந்த வாழ்க்கையில் மிக முக்கியமான ஆகலை நான் சொல்லலாமே என்று சொன்னால் ஆரம்பத்தில் ஞானதாஸ் அவர்கள் என்னுடைய படங்களில் தெரிவு என்னிட்ட 10 கதை இருந்தால் அந்த 10 கதையை தெரிவு செய்து எனக்கு தந்தது தான் அந்த முதலாவது வெற்றிக்கு காரணம். அதே மாதிரி அனுமராஜகரோட வேலை செய்யும் அங்கேயும் என்னுடைய கதைகளுக்குள்ளே இந்த கதை ஸ்பெசிஃபிக்காக இருக்கும் இதை செய்யலாம்னு சொல்லி ஒரு சஜஷன் போட்டிகளுக்கு போய் அதுக்கு அந்த ஸ்கிரிப்டுக்குள்ளே போய் அந்த ஸ்கிரிப்டை டெவலப் பண்ணி எங்களுக்கு தந்தது தான் அந்த தொடர்ந்து இப்படி பயணிக்கிறதுக்கான ஈஸியாக இருந்தது. எனக்கு ஆரம்பத்தில் சினிமாண்ட என்னென்னு தெரியாமல் இப்போ எங்களுக்கு இன்னொரு இயக்குனர் கீழே போய் வேலை செய்த அனுபவங்களும் இல்லை. கற்கையிலையும் நாங்கள் பிறகு தான் நாங்கள் சினிமா பற்றி படித்தது படங்கள் எடுத்த பிறகு. அப்போ முதல்ல நாங்கள் ஒரு கண்ணால் பார்த்ததை நாங்கள் விஷுவலைஸ் பண்ணி கொண்டு வரைக்கும் அப்படியான உறவுகள் மூலமாகத்தான் எனக்கு அந்த இல்லையா யூ கேன் உன்னால் முடியும் என்ற அந்த தன்மையை உருவாக்கப்பட்டது. அந்த சந்தர்ப்பத்திலையும் எங்களை பற்றி கதைக்குள்ள எங்களோட பாணி எங்கள் இதுகளோட எங்களோட வாழ்வியொத்த சகோதர மொழி கலைஞர்களையும் சேர்த்து தேவைப்பட்டிருக்கின்ற எங்களோட கதைக்குள்ளே அவங்களும் வந்து தான் போக போகிறாங்க. இப்போ அவங்க இல்லாமல் எங்களுக்கு கதை சொல்கிறதில் சொல்லலாம். ஆனால் இன்னும் அது உயிரோட்டமாக இருக்குமென்னு சொன்னால் நாங்கள் நிச்சயமாக சிங்கள மொழி கலைஞர்களோடு சேர்ந்து வேலை செய்ய தேவைப்பாடு. மற்றது அவங்க பிரபுத்த குளறுவான் கமகை எல்லாம் என்னோடய வேலை செய்யல அவங்க எல்லாரும் ஏற்கனவே ஒரு இயக்குநருக்குள்ள வேலை செய்தவங்க. அப்போ அவங்களுக்கு இருக்குது என்னென்னு சொன்னால் நாலேஜ். இப்போ நாங்கள் நாலேஜ் இல்லாத நாங்கள் படங்கள் எடுக்க வலிக்கிறோம் என்ற ஏதோ ஒரு நம்பிக்கையில். அப்போ அப்படி வரைக்கும் கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்குது எங்களுக்கு. அது இல்லாமல் நான் நான் வாய்ப்பாக தான் பார்க்குறேன். நான் அந்த வாய்ப்புகளை நானும் பயன்படுத்தி கொண்டேன், நானும் கற்றுக்கொண்டேன். அதன் மூலமாக தான் என்னுடைய முன்னுள்ள திரைப்படம் கூட வந்தது. எந்த திரைப்படம் வரைக்குள்ளே நான் கேட்ட விஷயம் இப்படி காசு 1 கோடி ஒரு பரிசு கிடைச்சிருக்கு எனக்குண்டா இதை வச்சுக்கொண்டு நாங்கள் போய் பூனேயில் 5 பேர் படிச்சுட்டு வரோம். முதல் என்ற ஒரு குறும்படத்துக்கு விருதை கொடுத்துட்டு முழுநிலை படத்தை திரைப்படம் எடுக்க சொல்லிக்க உண்மையாக அது பெரிய ஒரு டஃப் டாஸ்க். அது எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்தாலும் அது எவ்வளோ தூரம் சக்ஸஸ்ஃபுல்லாக நான் அதை செய்து முடிப்பேன்றதில் எனக்கு ஒரு கேள்விக்குறி இருந்தது அந்த நேரத்தில். என்ன படம் ஒன்றும் எடுத்துல ஒரு வேலை செய்தில்லை நாங்கள். அப்போ அதுக்கு பிறகு நாங்கள் டீமாக வேலை செய்த பிறகு 7 மணி நம்பிக்கை இருக்குது. ஸோ அவங்க சொன்னாங்க இல்லை நீங்கள் படிக்க போகலாது. நம்ம அந்த 2 பேர் முஞ்சினாலும் அந்த 2 பேர் பெரிய சொத்தாக இருக்கும் இளம் சினிமா இண்டஸ்ட்ரிக்கு யோசிச்சது. அவங்க இல்லை படம் நீங்கள் எடுக்கணும்னு சொன்னப்போ ஓகேன்னா அந்த படத்தை நாங்கள் ஒரு 9 மாதம் ஸ்கிரிப்ட் எழுதி பிறகு அந்த படத்தை நாங்கள் செய்தது. அதுக்கும் அப்படி அதுதான் அந்த காரணம் நீங்கள் கேட்டதற்கான. நிச்சயமாக உங்களுடைய குறுந்திரைப்படங்களை தொடர்ந்து முழுநிலை திரைப்படம் தொடர்பாக பேசுவோம். ஆனால் அதுக்கு முன்பதாக நம்முடைய தயாரிப்பாளர் கோணேஸ்வரன் உங்களுடைய திரைப்படத்திலிருந்து ஒரு காட்சியை ஆயத்தப்படுத்த வைத்திருக்கின்றார். பார்ப்போமா? பார்க்கலாம். சொல்றது லாஸ்ட் மார்னிங் சொல்லி போட்டேனா உங்களுக்கு இருக்கா?
இயக்குனர் ஆனந்த ரமணன் இயக்கிய 6ஆம் நிலம் திரைப்படத்திலிருந்து ஒரு முழுநீள திரைப்படத்திலிருந்து ஒரு பகுதியை நாங்கள் பார்த்துட்டு வந்திருக்கிறோம். ஐநிலம் கேள்விப்பட்டிருக்கின்றோம். இது என்ன 6ஆம் நிலம்? போரும் போர் சார்ந்த வாழ்வியலும் அதனுடைய வழிகளும் நிறைந்த 6வது நிலம். அதான் இந்த திரைப்படம் இல்லையா? இந்த திரைப்படம் பற்றி பேசுவோமே. இதனுடைய உழைப்பு, இதில் நடித்த நடிகர்கள், இசை, இந்த ஒட்டுமொத்த இயக்கம் தொடர்பாக பேசுவோமே. கட்டாயமாக பேச வேண்டும். முதலாவது கதை. என்ன கதையை வச்சு இந்த படத்தை செய்கிறேன்னு யோசிச்சா போல் எனக்கு கட்டாயம் செய்யணும் என்று தோன்றியது வந்து இந்த டிமைனிங் சார்ந்து நான் பேசப்பட வேண்டிய தேவைப்பாடு இருக்குது. ஏனென்றால் புனர்வாழ் முகாம்களுக்கு போய் வந்த சுதந்திர போராளிகள் அவங்க இணைந்து திருப்பி வைச்ச மிதிவடிகளை மக்கள் திரும்ப மீண்டும் வாழ்வதற்காக அதை அகற்றி கொடுக்க வேண்டிய ஒரு தேவைப்படுறாங்க. அவங்க சேர்ந்து வேலை செய்கிற அந்த அந்த வழிகளை சொல்ல வேண்டிய தேவைப்பாடு எனக்கு இருந்துச்சு. நான் ஒரு ஜேர்னலிஸ்டாகவும் இருக்கிறேன். நான் என்னுடைய ஆவணப்படங்கள் செய்வதற்கு நான் போன்ற பொழுது அங்கே வேலை செய்கின்ற மனிதர்களுடைய வாழ்வியல் பின்னணி எனக்கு தெரிஞ்சுது. எனக்கு அப்போ ஸோ அதை பற்றியும் கதைக்க முடியாது. அந்த தாய்மார், அந்த வழிகள் கதைக்க வேண்டியது. அன்றாடம் பேப்பரில் வர செய்திகள் தாண்டி மனதுக்கு எப்போவுமே ஒரு பரடாக இருக்கக்கூடிய அந்த கரு தான் இந்த 6ஆம் நிலம் என்கின்ற அந்த பெயரை நான் தெரிவு செய்தது. அதுக்குள்ளே எனக்கு நான் அப்போ தான் நினச்சேன், இப்போ ஒவ்வொரு நிலத்துக்குமான திணை இருக்கிற மாதிரி இப்போ எந்த இதுக்கும் வந்து இந்த மண் சார்ந்து கலைக்கப்படுறது, மிதிவடி, காணாமல் போய் தேடுவது, இப்படி இந்த 6வது நிலத்துக்குள்ளே நிறைய விடயங்கள் பேசப்படும். ஸோ அதை நான் ஒரு தனி நிலமாக எடுத்து போர் நிலம் 6ஆம் நிலம் என்று வைத்தேன். அதன் பிற்பாடு நான் முடிவெடுத்தேன், இலங்கையில் மட்டும் நாங்கள் இதை செய்து கொண்டு போவோமாக இருந்தால் ஓரளவுக்கு தான் பீக் ஆகும். இந்தியாவில் ஓடலாம், படம் நல்லா வந்தால். ஆனால் நாங்கள் இப்போ புலம்பெயர் தேசத்தில் இருக்கிறவர்களோட இணைஞ்சு நாங்கள் செயல்பட்டோம்னா புலம்பெயர் தேசத்தில் இருக்கிற காசு எங்களுக்கு அடுத்த படங்களுக்கு ரெடியாக வரும் என்ற ஒரு நிலைப்பாடு வந்து எனக்குள்ளே இருந்தது. ஏன்னா இப்போ நடிக்கிறவர்கள் எல்லாரும் சேர்ந்து வேலை செய்வார்கள். அந்த புலம்பெயர் தேசத்தில் நான் இங்கே இருந்தாலும் அங்கே அந்த படம் ஓடி அது காசு உழைத்து நாங்கள் அடுத்த படத்துக்கான காசுகளை நாங்கள் உருவாக்கி கொள்ளலாம் என்ற ஒரு எண்ணம் இருந்தது. அப்படி எனக்கு மன்மதன் பாஸ்கிக்கும் நிறைய உறவுகள் இருந்தது. அந்த நேரம் இப்போ நான் சொல்லியிருந்தேன் அவருக்கு, நான் படம் எடுக்கணுன்னா உங்களை கூப்பிடுவேன் நான் சொல்லியிருந்தேன். ஒரு சிறந்த நடிகன், இன்னும் சிறந்த மனிதன். அந்த திரைப்படத்திலேயே எனக்கு கஷ்டப்படாமல் டேக்ஸுக்கெல்லாம் கொண்டு போய் எனக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருந்ததில் மன்மதன் பாஸ்கியும் ஒரு ஆள். ஹார்ட்ஃபுல்லாக சொல்கிறேன். உடனே வந்து அந்த படத்தை வந்து செய்து வந்தவர் ஒரு அருமையான நடிகன். அதே போல் புலம்பெயர் சிவசாந்தகுமார் என்னுடைய சினிமா ஃபோட்டோகிராஃபர். அவரும் ஏற்கனவே நாங்கள் அறிமுகமானாங்க 2014ஆம் ஆண்டு. அப்போ அவர் கேட்டுருந்தார், நான் படம் செய்தால் நீங்கள் வந்து செய்து தருவீங்களான்னு சொல்லி. ஏன்னா அவர் வந்து லாஸ்ட் ஹோல்ட் மற்ற உரு என்ற திரைப்படங்கள் வந்து செய்திருந்தவர் சினிமாட்டோகிராஃபி. அப்போ அவரையும் கேட்டேன். அவர் சொன்னார் நான் செய்தார்ன்னு சொல்லி. அவரும் அங்கேருந்து வந்து செய்தார். ஏன்னா உண்மையாக எனக்கு சிவசாந்தன் இந்த படத்தினுடைய வெற்றிக்கு ஒரு பெரும் பங்கு வகித்தது சிவசாந்தகுமார் தான். ஏன்னா அந்த சினிமா மொழி, அந்த சினிமா கண் என்றது வந்து சாந்தன் என்ற ஐடியாலஜி எனக்கு தேவையான விஷயத்தை மிக இலகுவாக அவர் வந்து எனக்கு செய்து தந்தார். சிவசாந்தகுமார், எடிட் பண்ண சஜித்ஜி, அவங்க எல்லாருமே வந்து புலம்பெயர் தேசத்தில் வேலை செய்தாங்க. இங்கால நவஜுகா, சிவராஜ் என்ற ஃபஸ்ட் ஏரியா ஒர்க் பண்ணவர், நௌஃபர் மட்டக்களப்பிலேருந்து, கல்முனையிலேருந்து சவேசன், இப்படி இலங்கை வடகிழக்கில் இருக்கிற எல்லா பகுதியிலேருந்தும் நான் இந்த திரைப்படத்துக்கான ஆக்களை தெரிவு செய்து நான் என்னென்னு சொன்னால், அப்போ தான் இந்த படம் வந்து எல்லா இடமும் மிக சிறப்பாக எல்லா தியேட்டர்களையும் ஓட வைக்கலாம்னு சொல்லி. அது மாதிரி இந்த டாக்டர் ஜெயக்குமார், கவிவலும் பாரதி பாரன் சொல்லுகின்றனர், அவர் கலைஞர். அவர் இந்த மொழி, இந்த லிங்குவிஸ்டிக் சார்ந்த மொழி சார்ந்த திருத்தங்களை, அதாவது நீங்களும் கதைக்கிற நேரம் ஒரு மொழியை பாவிப்போம், நானும் இன்னொருவரும் கதைக்கிற பொழுது அதுக்கு சரியான இடத்துக்கு சரியான மொழியை போடணும் என்ற அதை கூட நாங்கள் இருந்து மினக்கட்டு தான் செய்யணும். அப்படி இல்லாட்டி எங்கள் பாடி லாங்குவேஜும் எங்களோட மொழியும் ஒட்டாமல் போயிடும். அப்போ ஏன் எங்களுக்கு பார்க்கல அந்தரமாக இருக்கும். அப்போ அது இருக்கக்கூடாதுன்றதுக்காக வேண்டி ஒவ்வொரு ஸ்பெசிஃபிக்காக ஒன்றிலையும் வேலை செய்து தான் இந்த படத்தை நாங்கள் கொண்டு வந்தது. நாங்கள்
இது ஒரு நீண்ட அனுபவம். நாங்கள் வேலை செய்கிற இடங்களில் மிதிவடி வச்சு உண்மையாகவே மிதிவடி அகற்றப்பட்ட இடங்கள் மிக பாம்புகளும் அதுகளும் பாம்பை போத்தலை போட்டு பிடிச்சிட்டு வருவாங்க. அதெல்லாம் நம்ம பிள்ளையிலேருந்து வேலை செய்வோம். பட்ட வெயிலுக்குள்ளே என்ன மரங்களோடு இல்லாத இடங்கள். அப்போ நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் இந்த படத்தை பற்றி நாங்கள் காட்சி பண்ணி போகலாம். உங்களுக்கு அது நேரம் காணாது. அதே போல் அடுத்து உங்களுடைய முயற்சியாக ஃபாரஸ்ட் என்கின்ற திரைப்படம் இப்பொழுது ஆயத்தப்படுத்தப்படுகிறதாக நாங்கள் அறிகிறோம். சரிதானே? நிச்சயமாக. ஃபாரஸ்ட் காடு எது சொல்ல வருகிறது? எங்களுக்காண்டி மரணித்தவங்கள் ஏதோ ஒரு நம்பிக்கையில் இறந்து போயிருப்பாங்க. இது கடந்த கால யுத்தங்களில் அது பொதுமக்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் அவர்களை நாங்கள் விட்டுவிட முடியாது, மறந்துவிட முடியாது என்பது எனக்கு ஒரு இதாக இருந்தது. அப்போ எங்களுக்காக அர்ப்பணித்தவர்களை மறந்துவிடக்கூடாது. அப்போ அவர்களுடைய வாழ்வியலை பற்றி கதைக்க வேண்டிய தேவைப்பாடு ஒன்று இருக்குது. அது என்ன, அப்போ தான் அது முழுமை பெறும். அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள், அவர்கள் எவ்வளவு சிரமப்பட்டார்கள், எவ்வளவு வீரமாக செயற்பட்டார்கள். அது மட்டுமல்லாமல் அவர்கள் அந்த அர்ப்பணிப்பு, அவர் இலக்கை நோக்கி அவர்கள் பயணம் எப்படி இருந்தது என்பதை அனைவரும் கண்டறிய வேண்டும் என்ற ஒரு ஆசை இருக்குது. ஸோ அதை நான் 1.5 வருடங்களாக திரைக்கதையாக்கி வைத்திருக்கிறேன். அதற்கான ஃபைனான்சரும் எங்களுக்கு கிடைத்திருந்தார். அது இன்னும் முழுமை பெறவில்லை. நியூ பிச் என்ற ஒரு நிறுவனம் எங்களுக்கு அதுக்கான தாரன்னு சொல்லியிருந்தாங்க. அது இன்னும் போய்கொண்டிருக்கு. மிக விரைவில் எங்களுக்கு ஒரு தொடங்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சி பணம் கைக்கு வருமானா நாங்கள் அந்த அங்கே ஃபாரஸ்ட் என்ற மூவியை தொடங்குவோம். நிச்சயமாக முன்கூட்டிய வாழ்த்துக்களை நாங்களிடம் தெரிவிக்கிறோம். உங்களுடைய முயற்சி வெற்றி அளிக்க. அதே போல் தொடர் நாடகங்கள் பக்கமும் நீங்கள் முயற்சித்திருக்கின்றீர்கள், இல்லை என்று சொல்வதற்கில்லை. விக்டிம் என்கின்ற பாதிக்கப்பட்டவர்கள் என்கின்ற ஒரு தலைப்பினரே ஒரு தொடர் நாடகத்தை எடுத்திருந்தீர்கள். அதே போல் இனி வருகின்ற நாட்களிலும் தொடர் நாடகம் எடுக்கின்ற முயற்சி இருக்கிறதா, எதிர்பார்ப்பு இருக்கிறதா? தொடர் நாடகம் எடுக்கிற முயற்சி இப்போ இல்லை. என்கிட்ட 2 ஸ்கிரிப்ட் இருக்குது. ஒன்று வந்து ஒரு ஓட்டோ சாரதியின் கதை, மற்றது வந்து ஃபாரஸ்ட் நான் முற்றுமுடி முடித்து வச்சிருக்கிற கதை. அப்போ எனக்கு அதுதான் முதலாவது செய்ய வேண்டும். பிறகு சினிமா செய்கிறதுன்றதும் அது ஒரு பெரிய சவாலான விடயம் தான். வாழ்வியல், வாழ்வாதாரம் என்று வரைக்கலாம். அது ஒரு பக்கம் எங்களுக்கு ஒரு சுமை. அப்புறம் அதை தாண்டி எங்களுடைய சிந்தனை, எங்களுடைய முழு நேரமாக நாங்கள் ஒரு செயற்பாட்டாக இருக்கின்றது என்கின்ற ஒரு வேலி. அப்போ அதை தாண்டி தான் நாங்கள் செய்ய வேண்டும். பணம் இருக்குமாக இருந்தால் நாங்கள் இந்த தொலைக்காட்சி நாடகங்களையோ அல்லது வெப் சீரிஸையோ செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. நான் அதுக்கு பரிட்சாத்தமாக நான் சிங்கள மொழியில் தான் அந்த விக்டிம் என்கின்ற என்னுடைய வெப் சீரிஸை நான் செய்தேன். 2 எபிசோட்கள் செய்தேன். என்றால் தமிழர்களுடைய வாழ்வியலை சிங்கள தயாரிப்பாளர்கள், இயக்குநர்கள் செய்கின்ற பொழுது நான் சில எங்களுடைய ஒட்டாத்தன்மைகளையும் சில விஷயங்களையும் நான் கவனித்திருக்கிறேன். எனக்கு அது கஷ்டமாக இருக்கிறது. ஈவன் இலங்கைகளை பற்றி இந்தியாவில் தமிழ் படம் செய்தால் கூட நாங்கள் சொல்வது எங்கட இல்லைடாப்பா, இது ஏன் இவங்களை பிடிச்சாங்க தெரியாது, இதை நாங்கள் இப்படி செய்ய மாட்டோம்னு. ஆனால் நாங்கள் ட்ரை பண்ணி பார்த்தோன்னா அது சரியாக வருகிறதா, எங்களால் செய்ய முடியுமா என்கின்ற அந்த ஒரு பரிட்சத்தமாக செய்தேன். நிச்சயமாக முடியுமே. அதை பார்த்தவர்கள் பெரிய அளவில் ஒரு குறைபாடுவாக சொல்லவில்லை. ஸோ ஆனால் அது எனக்கு 2 எபிசோட் தான் செய்ய முடிந்தது. பல காரணங்களால் அதை இடையில் நிறுத்த வேண்டிய தேவைப்பாடு ஏற்பட்டுவிட்டது. ஏனென்றால் நான் நினைத்ததை, நாங்கள் அந்த ஸ்கிரிப்டில் கூற வந்ததை எங்களுக்கு சுதந்திரமாக கூற முடியாத தன்மை, அதால் அப்படி இடையில் விடுபட்டிருந்தது. உங்களுடைய இந்த திரைக்கதைகள் அல்லது இந்த இயக்கம் தொடர்பாக, உங்களுடைய படைப்புகள் தொடர்பாக உங்களுடைய தென்னிந்திய நண்பர்கள், தென்னிந்திய திரைப்பட நண்பர்கள் கூறிய கருத்துக்கள் அல்லது அங்கு கிடைக்கின்ற அங்கீகாரம், அதே போல் ஐரோப்பிய நாடுகளிலும் இலங்கையிலிருந்து இடம்பெயர்ந்து சென்ற மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், அங்கே உங்களுக்கு கிடைக்கின்ற வரவேற்பு எப்படியாக இருக்கிறது உங்களுடைய படைப்புகளுக்கு? இந்தியாவில் படம் ஓடைக்கில் 2-3 தரம், இப்போ ஒரு முதல் தரம் ஓடைக்கு வந்து இப்போ ஸ்பின் ட்ராப் சைலன்ஸ் ஒருத்தரையுமே அதை என்ன கைதட்டையில் கதைக்கையில் எலும்பையில் பார்க்கையில் இருந்துட்டாங்க. மன்சூர் அலிகான் தான் மெல்ல கையை தட்டினார். அப்புறம் மன்சூர் அலிகான் பேட்டி சொல்லியிருக்கிறேன்னா, இது கை தட்டுற படமா, கை தட்டலாமான்றது எனக்கு ஒரு தனக்கு மட்டுமில்லை எல்லாருக்குமே ஒரு நெஞ்ச வரடின பிறகு கை தட்டுறது எப்படின்றதில் ஒரு பிரச்சனை ஒன்றும் இல்லைங்க இருந்திருக்கு. அதேமாதிரி வைரமுத்து கால் பண்ணி உடனே கால் பண்ணி, நான் அங்கு செல்லவில்லை, கால் பண்ணி கதைத்த நிறமும் அப்படி அவர் இன்டர்வியூவில் கொடுக்கலையும் சொல்லியிருக்கார். பால் பட்டு கிடக்கின்ற பாலினத்தை பற்றிய கதை உடனே கதைக்கல, அவர் அப்படியே போயிட்டு பார்த்துட்டார். ஏண்டா உடனே அவர் கதைக்கிறதுக்கு முடியலை வசனங்களில். அப்படியே பல தரப்பட்டவர்கள் சிறப்பான கருத்துக்கள் சொல்லியிருந்தார்கள். நான் இயக்குனர் ராமம் ஒரு சந்தர்ப்பத்தில் கதைத்து கொண்டிருக்கின்ற பொழுது அவர் சொன்னேன், நிறைய இயக்குநர்கள் அப்படி இருந்து காட்சி வந்தது. அதாவது எல்லோரும் இண்டிபெண்டன்ட் ஃபில்ம் மேக்கர்ஸ், யங்ஸ்டர்ஸ் காட்சி வந்திருக்க. ராம் சொல்லிச்சு வந்து இப்படி இவர் ஒரு இயக்குனர், இலங்கை யாழ்ப்பாணத்து இயக்குனர். அப்போ நாங்கள் யாழ்ப்பாணம்னு சொல்கிறீங்க, நான் ட்ரிங்க்னு சொல்லுங்க, யாழ்ப்பாணம் தான் அப்போ தெரியும்னு சொல்லி போட்டு
அவங்க எல்லோரும் நாங்கள் நிறைய படம் பார்த்துருக்கோம், இந்த படம் பார்த்தோம், இந்த படம் பார்த்தோம்னு சொல்லி அவங்களுக்கு சொல்லி ராம் சொல்கிறேன், நான் ஒரு நல்ல தமிழ் ஈழத்து திரைப்படத்தை பற்றி கதைக்கிறேன் என்று எனக்கான அந்த அங்கீகாரத்தை அவரத்தில் கொடுத்தார். அப்போ அப்படித்தான் நான் அதை உணர்கிறேன். வெற்றிமாறன் படத்தை பார்த்துட்டு பல சஜஷன்கள் கூறினார். நான் அதை செய்ய விரும்பவில்லை. எனக்கு அவருக்கு அது மனவர்த்தம் கூட. ஏனென்றால் இப்போ வாழ்வியலுக்குள்ளே கை வச்சிட்டோம்னா அது சிக்கலாயிருமன்றதுக்காக நான் அது ஒரு சினிமாவாக பார்க்காமல் அது ஒரு ஆவணப்படுத்தலாக இருக்கட்டும். அப்படியே இன்னும் 50 வருடங்களுக்கு பிறகு பார்க்கின்றவர்கள் அந்த உண்மையான நிலைப்பாட்டை உணர்ந்து கொள்ளக்கூடியமாக இருக்கும். சினிமா தான் இந்த சினிமாக்கான அந்த எலிமெண்ட்ஸை நான் அதில் வச்சிருந்தா சில நேரம் அந்த படம் இன்னும் பீக்காக ஓடி இருக்கும். அதில் ஒரு டாக்குமெண்ட் டைப் ஒன்று தெரிஞ்சிருக்காது அண்டு எனக்கும் தெரியும். பட் நான் அதில் கை வைக்கலை. ஸோ அப்படி இந்தியாவில் நல்ல வரவேற்பு கிடைத்திருந்தது. அது மட்டும் இல்லை, புலம்பெயர் தேசங்களிலும் ஜமுனா ராஜேந்திரன் போன்றவர்களுக்கு நிறைய பேர், ராஜன் செல்லையா அந்த படத்தை மீண்டும் மீண்டும் சர்வே போன்றவர்கள் மீண்டும் அந்த படங்களை ஓடி மக்களுக்கு காட்டினா. ஆனால் அது பொருளாதார ரீதியாக பெரிய அதை ஈட்டுவதற்காக படத்தை திரையிடவில்லை என்பது தான் இங்கே இருக்கின்ற விடயம். அப்படி செய்திருந்தால் நிச்சயமாக நாங்கள் எதிர்பார்த்த அளவு படம் வந்திருக்கும். இன்னும் அடுத்தடுத்த படங்களை நாங்கள் இலவாக செய்திருக்கலாம். சார், நாங்கள் கலந்துரையாடலின் இறுதி பகுதிக்குள்ளே வந்துவிட்டோம். நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்கிற நம்முடைய உறவுகளுக்காக இந்த தளத்தில் நீங்கள் சொல்ல விரும்புகிற விடயத்தை சுருக்கமாக எதிர்பார்க்கின்றேன். நான் சொல்கிறது, எங்களோட பார்வையாளர்கள் எங்களோட படங்களை பார்க்குறதுக்கு முன் வரணும். சரி பிள்ளைன்றதுக்கு அப்பால் ஈழத்து சினிமா ஒன்று வருதுன்னு சொன்னால் தியேட்டரில் போய் அதை பார்க்கணும். அப்போ தான் எங்களை போன்ற ஆட்களுக்கும் ஒரு ஆசை வரும், திரைப்படம் ஒன்று நாங்கள் செய்யணும்ன்றதுக்காண்டி. ஏன்னா திரைப்படம் பார்ப்பது, தியேட்டருக்கு செல்வது என்பது எங்களுக்கு ஆண்டாண்டு காலமாக இருக்கின்ற ஒரு செலிப்ரேஷன். அதாவது எங்களுக்கு ஒரு விழா. வீட்டிலேருந்து வெளிக்கிட்டு போய் தியேட்டரில் பார்த்துட்டு பீச்சுக்கு போயிட்டு அப்படி வாரதுன்றது. அப்படி நாங்கள் இந்திய திரைப்படங்களை பார்ப்பது போல எங்களுடைய திரைப்படங்கள் வந்தால் நிச்சயமாக அந்த படத்தை போய் பார்க்க வேண்டும் என்பது என்னுடைய ஒரு வேண்டுகோள். அடுத்ததாக இயக்குநராகிய நாங்கள், எங்களை போன்றவர்களும் எங்களோட ஈழம் சார்ந்து எங்களோட ஒரிஜினாலிட்டியோட, இப்போ இந்தியாவில் எப்படி ஒவ்வொரு மாநிலங்களுக்குமான திரைப்படங்கள் இருக்கின்றதோ அதே போல் தமிழ் திரைப்படம் இந்தியாவில் இருப்பது அது தமிழ்நாட்டுக்குரியதாக இருக்கட்டும். இங்கு எங்களுக்குரியது சிங்கள சினிமா மாதிரி எங்களுக்கும் ஈழம் சினிமா ஒன்றை நாங்கள் உருவாக்குவதற்கான பல முயற்சிகளை எடுத்து அது சார்ந்து, அது போரை பற்றி கதைக்க சொல்லவில்லை, வாழ்வியலுக்குள் இருக்கின்ற காதலாக இருக்கட்டும், அல்லது அது ஒரு நகைச்சுவையாக இருக்கட்டும், ஒரு அவலமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அது எங்களுடைய வாழ்வியலோடு எங்களுடைய தனித்துவமோடு நாங்கள் செய்து நாங்கள் அதை முடிப்பமாக இருந்தால் மக்களும் விரும்பி பார்ப்பார்கள். நாமும் ஒரு கட்டத்துக்கு மேல் எழும்பி விடலாம் என்று நினைக்கிறேன். நிச்சயமாக இன்னும் ஒரு வெற்றியோடு இன்னும் ஒரு நேர்காணலில் ஆனந்தமாக சந்திப்போம். நன்றி. இந்த தரம் நம்மோடு இணைந்து கொண்டவர் நம் நாட்டு இயக்குனர் ஆனந்த ரமணன் அவர்களுக்கு நம்மார்ந்த நன்றிகளை தெரிவித்து இந்த பகுதி இந்த அளவோடு நாங்கள் நிறைவு செய்கின்றோம். இதுவரை நேரம் நம்மோடு இணைந்து கொண்ட எங்களுடைய உறவுகள், உங்கள் அனைவருக்கும் நன்றிகள். இன்றைய நிகழ்ச்சியின் தயாரிப்பாளர் கோணீஸ்வரனோடு மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். இன்றைய நிகழ்ச்சிக்கான மேக்கப், செட், கேமரா மற்றும் டெக்னிக்கல் உதவிகள் புரிந்த அனைத்து உத்தியோகஸ்தர்களோடும் உங்களை விடைபெற்று செல்லும் நான் மைக்கேல் மறை ஜெயமன். நன்றி, வணக்கம்.